அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக 30 சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவிச்சிருந்தாரு. லேட்டான ஒரு அறிவிப்பா அது இருந்தாலும் கரெக்டான நேரத்துல வெளியிட்டதா தான் நான் பார்க்கிறேன். ஸோ ஒரேடியா 30 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது மாஹி, ஆனம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருந்தது. எக்ஸ் தளத்துல, ட்விட்டர்ல அதை நீங்க பார்க்கலாம். சரி, ஓகே. அதை பத்தி வீடியோவோட எண்டில் ஒரு 5 நிமிஷம் நான் பிரீஃபாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் நான் வச்சிருக்கேன். ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் நம்ம கிட்ட பேசியிருக்காரு. அவருக்கு எப்படி சீட் கிடைச்சது, அந்த அனுபவத்தை ரொம்ப சுவாரஸ்யமா பகிர்ந்திருக்காரு. எக்ஸ் தளத்துல நான் ஸ்பேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவேன், ட்விட்டர் ஸ்பேஸ், அதுல வந்து அவர் பேசியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ நம்ம கடைசியா பார்க்கலாம். சரி, இப்போ இந்த வீடியோல நம்ம ஃபோக்கஸ் பண்ண இருப்பது பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகள். பெரம்பலூர் மாவட்டம் அண்ட் அரியலூர் மாவட்டம் ரெண்டுமே சின்ன மாவட்டம். ரெண்டு மாவட்டத்திலும் தலா 2 தொகுதிகள் தான் இருக்கு. ஸோ மக்கள் தொகை அடிப்படையிலும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தை ஒரு 3 சட்டமன்ற தொகுதிகளா பிரிக்கலாம். ஆனா அந்த மாதிரி பிரிக்கிற 2 சட்டமன்ற தொகுதிகள் தான் அங்க இருக்கு. சரி, ஓகே. என்னென்ன தொகுதிகள் வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பெரம்பலூர் மாவட்டத்துல பெரம்பலூர் குன்னம், அரியலூர் மாவட்டத்துல அரியலூர் ஜெயங்கொண்டம். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதிகளாக தான் இந்த 2 மாவட்டங்களும் இருக்கு. சரி, ஓகே. முதல்ல நம்ம சாம்பிள்ஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில்ஸை பத்தி நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் சட்டமன்ற தொகுதி பெரம்பலூர். இங்க 884 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிவிகே 408, டிஎம்கே 376, ஏடிஎம்கே 89, அதர்ஸ் 11. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 46% வாக்குகளை பெறுது. டிஎம்கே 42%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 2% வாக்குகளை வாங்குறாங்க. டிவிகேக்கு 9% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 6% குறையுது, அதர்ஸ்க்கு 6% வாக்குகள் குறையுது. ஸோ பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும், இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல வந்து போலரைசேஷன் வரும், லைட்டா வரும் கிராமங்கள்ல. நகரங்கள்ல கொஞ்சம் இருக்கும். கிராமங்களை கம்பேர் பண்ணும்போது நகரங்கள்ல சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்குதான். ஸோ இங்க வந்து வன்னியர் வெர்சஸ் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்றதான் அரசியல் களமே. இத்தனை ஆண்டுகளா திராவிட கட்சிகள் அதை பயன்படுத்தி தான் வெற்றி பெற்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த முறையும் அது இருக்கு. ஆனா தாவேகா போலரைசேஷனை உடைக்கிற ஒரு கட்சியா தான் இருக்கு. ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டையும் எடுக்குது, வன்னியர்களோட ஓட்டையும் எடுக்குது அப்படின்றத நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு களம் தான் தொடர்ந்து இங்க கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல எந்த விதமான சீட்டும் கன்வெர்ட் ஆகல. ஆனா இப்போ வந்து சீட்டு கன்வெர்ட் ஆகியிருக்கு. பெரம்பலூர்ல 9% வாக்குகளை எடுக்குது. அதிமுக கிட்ட இருந்து கூடுதலா வந்து இந்த வாக்குகள் வருது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதிமுகவுக்கு 6% டவுன் ஆகுது, அதர்ஸ்க்கு 6% டவுன் ஆகுது. இதுல இருந்து ஒரு கியூமுலேட்டிவா, ஒரு கொலாட்ரல் வேல்யூவா தான் இந்த ஓட் ஷேர் வந்து தாவேகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஆனா திமுகவுக்கும் 3% வந்து இங்க வருது. ஸோ இருமுனை போட்டி ரொம்ப கடுமையா இருக்கு. 4% லீட்ல தாவேகா அந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இன்னைய தேதிக்கு இருப்பதாக நான் பாக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கீழே போல, அவங்களும் கடுமையான போட்டியை தராங்க. ஸ்டில் ஒரு பிரதான எதிர்கட்சியா இந்த மாவட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. சோ அடுத்து அதிமுக பாத்தீங்கன்னா, அதிமுக வந்து ஒரு 10% எடுக்குது. டெபாசிட் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இங்க இருக்கு. இன்னொரு விஷயம், இங்க அதிமுக கூட்டணியில ஐஜேகே நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து தனி சிம்பிள்ல நிப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி நின்னாங்கன்னா தாவேகாவுக்கு இன்னும் ஒரு 2% எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். 50% வரைக்கும் கூட போகலாம். 2% ஆட் ஆச்சுன்னா தாவேகா 48% வரும். பட் இது வந்து எப்படி வேணா ஸ்விங் மாறலாம். பட் ஐஜேகே இங்க நின்னுச்சுன்னா தாவேகாவுக்கு ஷுவர் ஷார்ட்டா விக்டரி கிடைச்சிடும். ஆனா இங்க அதிமுக நின்னுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் வரும். அதிமுக 10% ஓட்டை பிரிச்சு ஸ்பாய்லரா நின்று எல்லாத்தையும் கெடுத்துரும் அப்படின்னு தான் பாக்குறேன். பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த தொகுதி குன்னம் சட்டமன்ற தொகுதி. இங்க 727 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிஎம்கே 338, டிவிகே 300, ஏடிஎம்கே 75, அதர்ஸ் 14. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 45% வாக்குகளை பெறுது, டிவிகே 41%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 4% வாக்குகள். இங்கேயும் அதிமுக 10% ஓட்டை தான் எடுக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே அதிமுகவினுடைய ட்ரெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. இங்க டிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, டிவிகேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 8% குறையுது, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறையுது. இங்க வந்து டெலிபரேட்டாவே நமக்கு தெரியுது அதிமுகவினுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இது வந்து எதிர்ப்பு வாக்குகள் பேட்டர்ன் தான். சோ இந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கும் எதிரான வாக்குகள் தான். சோ அது தாவேகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகி தாவேகாவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துற ஒரு விதமா தான் இது மாறுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அதிமுகவுக்கு இன்னும் ஸ்விங் மாறும், 2% ஆட் ஆகலாம், குறையலாம், அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனா 8% டவுன் ஆனது ஒரு டேஞ்சர் சைன் தான் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி வேணா இந்த ட்ரெண்டோட ஸ்விங் இருக்கலாம். பட் தாவேகாவினுடைய அந்த பின்னடைவு வந்து நம்மளுக்கு தெரியுது. அதாவது ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், பட் சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேலையும் கன்வெர்ட் பண்ண முடியல, இப்பவும் கன்வெர்ட் பண்ண முடியல. குன்னம்ல வந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர் கண்டெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ அவருக்கான ஒரு வெற்றி வாய்ப்பா தான் இங்க இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்ப பெரம்பலூர் மாவட்டத்துல வருகின்ற 2 சட்டமன்ற தொகுதிகள்ல தாவேகா ஒரு தொகுதியில லீடிங்ல இருக்கு, டிஎம்கே ஒரு தொகுதியில லீடிங்ல இருக்கு, ஏடிஎம்கே 0, அது 0.
சீட் வைஸ் நம்ம பார்க்கும்போது தாவேக்காக ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆகுது. கடந்த முறை 0ல இருந்த தாவேக்கா இந்த முறை பெரம்பலூர் தொகுதியை கன்வெர்ட் பண்ணுது. டிஎம்கேக்கு ஒரு சீட் டவுன் ஆகுது, அதான் அந்த பெரம்பலூர். ஏடிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, அதர்ஸ்க்கும் எந்த சேஞ்சும் இல்லை. பர்சன்டேஜ் வைஸ் தாவேக்கா 44% வாக்குகளை பெறுது. டிஎம்கே 42%, ஏடிஎம்கே 12%, அதர்ஸ் 2% வாக்குகள். இங்க டிவிகேக்கு 9% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 2% வாக்குகள் உயர்ந்திருக்கு. ஏடிஎம்கேக்கு 1% குறையுது, அதர்ஸ்க்கு 10% வாக்குகள் குறையுது. இதுல நாம் தமிழர், டிஎம்டிகே அந்த மாதிரி பல கட்சிகள் இருந்தது. டிஎம்டிகே அந்த கூட்டணிக்கு போனாலும் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல, அது டவுன் தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கள நிலவரம் தான் பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கு. இப்போ அடுத்த மாவட்டம் அரியலூர் மாவட்டம். இங்க வர தொகுதிகள் அரியலூர், ஜெயங்கொண்டம். ஸோ ஃபர்ஸ்ட் தொகுதியா அரியலூர் சட்டமன்ற தொகுதியை பார்க்க இருக்கிறோம். 635 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிஎம்கே 288, டிவிகே 241, ஏடிஎம்கே 90, அதர்ஸ் 16. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 45% வாக்குகளை பெறுது, டிவிகே 38%, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 3% வாக்குகள். இங்க டிஎம்கேக்கு 3% குறையுது, டிவிகேக்கு 5% குறையுது, ஏடிஎம்கேக்கு 9% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாமகவினுடைய அந்த எஃபெக்ட் வந்து கிராமப்புறங்கள்ல அதிமுகவுக்கான செல்வாக்கு கொஞ்சம் உயர்த்துது. ஆனா வெற்றி பெற அளவுக்குலாம் இது போகாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் செல்வாக்கு இருக்கிற கட்சியா தான் இருக்கு. ஆனா அது ஒரு கிராமத்துக்கு கிராமம் மாறுபடுது. நீங்க வந்து அரியலூர்ல எந்த சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த கிளை பகுதிகளில் வர்ற அந்த அமைப்பு கிராமங்கள்லாம் நீங்க போய் சர்வே எடுத்து பார்த்தா கூட அது தெரியும். அதிமுகவுக்கு ஒரு கம்யூனிட்டி சார்ந்த சப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் எதிர்ப்பும் இருக்கு. ஸோ எதிர்ப்பு ஆதரவு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும்போது கடைசியா நம்ம சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அதிமுக இங்க 14% எடுத்து ஒரு டெபாசிட் வாங்குற நிலைமைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். 16.7 வேணும், வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 14% இருக்கு. அரியலூரை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஐஜேகே நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணியில அவங்க நின்னாங்கன்னா போட்டியே கிடையாது, அவங்க நிக்க மாட்டாங்க அப்படின்றதும் என்னுடைய ஒரு பார்வையா இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதிமுக மோஸ்ட் ப்ராபப்ளி இங்க ஸ்பாய்லரா மாறும், ஸ்ட்ராங்கான ஸ்பாய்லரா மாறும். அதுதான் வந்து இங்க முக்கியமான விஷயம். தாவேகாவோட கெப்பாசிட்டி இங்க 40%, 38 எடுத்திருக்கு, 40 வரைக்கும் போகலாம், இல்லைன்னா 36க்கும் டவுன் ஆகலாம். அடுத்த தொகுதி ஜெயங்கொண்டம். இங்க 839 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க வந்து வன்னியர்கள் அதிகமா வசிக்கிற கிராமங்கள் ரொம்ப அதிகம். இங்க டிவிகே 400, டிஎம்கே 371, ஏடிஎம்கே 49, அதர்ஸ் 19. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 48% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 44%, ஏடிஎம்கே 5%, அதர்ஸ் 3% வாக்குகள். இங்க டிவிகேக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 9% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 9% குறையுது, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் குறையுது. ஸோ தாவேகா வன்னியர்கள் பிளஸ் ஷெட்யூல் காஸ்ட் இவங்க 2 பேரோட ஓட்டையும் எடுக்குது. அப்படி எடுத்தா மட்டும்தான் 40%க்கு மேல போக முடியும். 48 எடுக்குது, 50 கிட்ட போகுது. 50 தான் ஆக்சுவலா வந்துச்சு, நான் சில எரர் மார்ஜின்லாம் மைனஸ் பண்ணதுனால 48 இருக்கு. ஸோ தாவேகா போலரைசேஷனை உடைச்சுதான் இங்க வெற்றி பெற போகுது. அதுக்கான ஒரு சமிக்கை தான் இது. இதுக்கு முன்னாடி நம்ம சங்கரங்கோவில் பார்த்தோம் தென்காசி மாவட்டத்துல, அங்கேயும் இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. இப்போ வட மாவட்டத்திலும் போலரைசேஷனை உடைக்குது. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த சினாரியோ விஜய் அவர்கள் ஒரு எம்ஜிஆருடைய அந்த ஃபார்முலாக்குள்ள வந்துட்டாரு. எம்ஜிஆரும் இப்படிதான் போலரைசேஷனை உடைச்சுதான் நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றார். இங்கேயும் விஜய் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ ஜெயங்கொண்டம் ஒரு காலத்துல வந்து காடுவெட்டி குரு, அவர் வந்து பாமக மிகப்பெரிய லீடர், அவர் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. இப்ப இந்த இடத்துல காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா நின்று தாவேகா வெற்றி பெறுவது மிகப்பெரிய ஒரு சாதனையா தான் நான் பார்க்கிறேன். இந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா தாவேகா 50%க்கு மேல போயிடும். திமுக ஒரு பிரதான எதிர்கட்சியா இங்க நிக்குது. அதிமுகவுக்கு எந்த விதமான செல்வாக்கும் இங்க இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா கிராமப்புறங்களையும் அதிமுக பெரும்பாலும் ஓட்டெல்லாம் எழுந்துச்சு, நகர்ப்புறங்களையும் இல்லை. இங்க வந்து அதிமுகவுக்கு எதிரான வன்னியர்கள் போலரைசேஷனும் வருது. ஏன்னா அது குரு காலகட்டத்துல இருந்து கண்டினியூ ஆயிட்டு வருது. ஸோ அது மாறாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எப்படிப்பட்ட ட்ரெண்ட் இங்க ஃபாலோ ஆகுது நம்ம வந்து இன்டீரியரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க தாவேகாவுக்கான வெற்றி வாய்ப்பு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல அதிமுக விழுந்துருச்சு. அது நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, நீங்க வந்து அந்த இடங்கள்ல இருக்கிற மக்கள் கிட்ட பேசி பார்த்தாலும் தெரியும். கிராமப்புறங்கள்ல ஒரு மினி சர்வே கண்டக்ட் பண்ணா கூட உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். வன்னியர்கள் மத்தியில அதிமுகவுக்கும் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு, திமுகவுக்கும் இருக்கு. ஸோ அது எல்லாமே கன்சால்டேட் ஆகி இளைஞர்கள் ஓட்டு, மகளிர் ஓட்டு, இது எல்லாமே ஒரு ரவுண்டா மாறி தான் தாவேகாவுக்கு ஆதரவா வருது. ஓகே, அரியலூர் மாவட்டத்துல 2 தொகுதி வருது. இங்க டிவிக்கே ஒரே இடத்துல லீடிங்ல இருக்கு, டிஎம்கே ஒரே இடத்துல லீடிங்ல இருக்கு, ஏடிஎம்கே 0, அது 0. யாருக்கும் எந்த சேஞ்சும் இல்லை. இங்க டிவிக்கே 43% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 44%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. இந்த அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் லீட் பண்ணுது. இங்க திமுகவுக்கு 44% வாக்குகள், அதாவது 3% இன்க்ரீஸ் ஆகுது. டிவிகேக்கு 1% குறையுது, ஏடிஎம்கேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு 3% வாக்குகள் குறையுது. ஸோ பாமக இன்க்ளூசிவ் அலைன்ஸ் வரும்போது ஆதரவு வன்னியர்கள் மத்தியில பாமக கொஞ்சம் சப்போர்ட்டை வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது. மற்றபடி பார்க்கும்போது இங்க எந்த விதமான சப்போர்ட்டும் அதிமுகவுக்கு இல்லை. சரி, ஓகே. இப்ப நம்ம புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிகளோட வேட்பாளர் பட்டியலை பார்க்கலாம், தாவேகாவினுடையது. முதல்ல நான் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியா அந்த வேட்பாளர்களையும் சேர்த்து சொல்லிட்டே வரேன். கடைசியா நம்ம அந்த வீடியோ பார்ப்போம்.
முதல் தொகுதி லாஸ்பேட்டை, இங்க வி சாமிநாதன் கேண்டிடேட்டா நிக்கிறாரு. காரைக்கால் தெற்கு இங்க KA அசானா. நெட்டப்பாக்கம் ஷெட்யூல் காஸ்ட் தொகுதி இங்க எல் பெரியசாமி கேண்டிடேட். திருபுவனை ஷெட்யூல் காஸ்ட் தொகுதி இங்க AK சாய் சரவணகுமார் கேண்டிடேட்டா நிக்கிறாரு. முத்தியால்பேட்டை வேட்பாளர் J பிரகாஷ்குமார், பாகூர் வேட்பாளர் N தனவேலு, ராஜ்பவன் வேட்பாளர் VJ சத்யன், உப்பளம் வேட்பாளர் S சிவா, உழவர்கரை வேட்பாளர் S சசிபாலன், அரியாங்குப்பம் வேட்பாளர் S குமாரவேலு, மணவெளி வேட்பாளர் B ராமு, வில்லியனூர் வேட்பாளர் R ரமேஷ், முதலியார்பேட்டை வேட்பாளர் N மணிபாலன், மண்ணாடிப்பட்டு வேட்பாளர் K பாரதிதாசன், உருளையன்பேட்டை வேட்பாளர் S மரிய பிரின்சஸ், மங்களம் வேட்பாளர் MK சத்யா, காமராஜ் நகர் வேட்பாளர் டாக்டர் R சுமன், நெல்லித்தோப்பு வேட்பாளர் S விக்னேஸ்வரன், காலாப்பட்டு வேட்பாளர் D சசிகுமார், இந்திராநகர் வேட்பாளர் S முருகன், கதிர்காமம் வேட்பாளர் R ஜெயந்தி, ஊசுடு ஷெட்யூல் காஸ்ட் தொகுதி இங்க வேட்பாளர் S சரகணபவா, தட்டாஞ்சாவடி வேட்பாளர் M பன்னீர்செல்வம், ஏம்பலம் வேட்பாளர் V தமிழ்ச்செல்வன், இது ரிசர்வ்டு தொகுதி. நெடுங்காடு ஷெட்யூல் காஸ்ட் தொகுதி வேட்பாளர் V காமராஜ், திருநள்ளாறு வேட்பாளர் ராஜா முகமது, காரைக்கால் வடக்கு வேட்பாளர் A வெங்கடேஷ், நிரவி TR பட்டினம் வேட்பாளர் G கணேஷ், மாகி வேட்பாளர் M பிரிஜேஷ், ஏனாம் வேட்பாளர் A தோட்டாராஜ். ஸோ இவங்க எல்லாரும் தான் கேண்டிடேட்ஸா தாவேகா சார்பா நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க நிறைய பேர் எளிமையான பிரிவை சேர்ந்த வேட்பாளர்கள். நிச்சயமா புதுச்சேரி மக்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். அரசியல் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இத்தனை ஆண்டுகளா இருபெரும் கட்சிகளுக்கு வாக்களிச்சு நீங்க ஏமாற்றத்தை மட்டும்தான் சந்திச்சிருக்கீங்க. புதுசா ஒரு அரசியல் மாற்றத்துக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. இந்த வேட்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்க தொடர்ந்து வழங்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஓகே, இதுல வந்து நம்ம பார்த்த காரைக்கால் வடக்கு A வெங்கடேஷ், இவர் தான் வந்து நம்ம கிட்ட ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசியிருந்தாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. மக்கள் சார்ந்த பல பணிகளையும் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்பேஸ்ல வந்து பேசும்போது நான் கூட நிறைய நினைச்சேன் இந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல என்னென்ன பின்னாடி விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பிரிவு வேட்பாளருக்கு இவங்க வந்து சீட்டை வழங்கியிருக்காங்க. இது நிச்சயமா பாராட்ட தகுந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஸோ முதல்ல நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ணனோட ஆசீர்வாதத்துல வந்து நமக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆசீர்வாதமும் சப்போர்ட்டும் எனக்கு எப்போதும் தேவை. நன்றி. நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். என்னோட தொகுதியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர் நிக்கிறாரு. போன வாட்டி அவர் 8 தான் நின்ன. அவர் 8 தான் நம்மளோட போராட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட 8, அவரோட ஊழல்கள், அவரோட அராஜகம், அதை 8 தான் நம்மளும் போராட்டம் பண்ணி உயிரை இழக்கிற லெவல்லாம் போய் திரும்பி வந்திருக்கோம். நம்ம இந்த வேலைங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று நம்ம ஆரம்பிக்கல. நம்ம எங்க தாத்தா வந்து என்னோட கசின் வந்து அவங்க மினிஸ்டரா இருந்தவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் வந்து அரசியல் இருந்தது. ஆனா அது வேற வேற கட்சி. நம்மளோட நம்ம இதுவரையிலும் எந்த கட்சியிலையும் சேரல. அந்த தலைவரோட கொள்கையில ஈர்த்து நம்ம வந்து இந்த இதுக்கு வந்திருக்கோம். இது வர்றப்ப நம்ம இன்னைக்கு நேற்று நம்ம வந்து ஆக்சுவலா இந்த வேலையை ஆரம்பிக்கல. நம்ம ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல இருந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு சீட்டு கொடுக்குறாங்க இல்லைங்கிறது ரெண்டாவது. ஆனா வந்து நம்மளோட போராட்டங்கள் நம்மளோட மக்களுக்காக நிக்கிறது. சாதாரணமா பைப்ல தண்ணி வரலங்க ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல வந்து MRI மிஷின் இல்லைங்கிறது வரலும் எல்லாத்துக்குமே நம்ம போராட்டம் இறங்கியிருக்கோம், பண்ணியிருக்கோம். வேலையை ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. இது ஏஜ் வைஸ் கேட்டகரி வைஸ் நம்ம எல்லாமே ஆல்ரெடி செக்மெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பசங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ சின்ன வயசு ரெகனைஸ் பண்ணி சீட்டு கொடுத்தது வந்து பெரிய விஷயம். எல்லா கட்சியிலாம் இதெல்லாம் கிடைக்காது நமக்கு. இந்த மாதிரி சான்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆகுது. 35 வயசுல ஒரு பெரிய கட்சியில சீட்டு கிடைக்கிறதுலாம் சும்மா கிடையாது. கண்டிப்பா பெரிய விஷயம். நமக்கு நம்மளோட மெயின் ஃபேஸே வந்து தலைவர் தான். அவங்க இல்லாம வந்து நம்மளால ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா வந்து தலைவர் தான். இப்ப மக்கள் மத்தியிலையும் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்லயும் சரி, அவங்க சொன்ன மாதிரி ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிலயும் சரி, தலைவரோட ஃபேஸ் மட்டும்தான் வேல்யூவே, வேற எதுவுமே கிடையாது நமக்கு. ஓகே, நீங்க இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. எப்படிப்பட்ட ஒரு எளிமையான பிரிவு வேட்பாளருக்கு கூட இங்க வந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். தாவேகா வந்து மக்கள் சார்ந்த கட்சி அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணமே இதுதான். இவங்க வந்து ஒரு எளிமையான பிரிவு ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமா இவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விதமான சர்வேவும் பண்றது இல்லை. ஆனா சில தொகுதிகளில் தாவேகாவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுல வந்து மாஹி ஒரு தொகுதியா இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட கேரளாவை ஒட்டி வர்ற ஒரு தொகுதி. அங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு சப்போர்ட் அதிகம், சிபிஎம்மும் இருக்கு. சிபிஎம்மோட வாக்குகள் தாவேகாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுற மாதிரியான சிச்சுவேஷன் வருவதா அங்க சர்வே பண்ற நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வில்லியனூர், அரியாங்குப்பம், உழவர்கரை இந்த மாதிரியான இடங்கள்ல, பாகூர்ல கூட ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் தாவேகாவுக்கு சப்போர்ட் நல்லாவே தெரியுது. 1977 எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த ஒரு மாநிலம் தான் பாண்டிச்சேரி. இப்போ 2 சீட்டுக்கு போயிட்டாங்க, அதை விட்டுருங்க.
அந்த காலகட்டத்துல அவங்க நிற்கும் போது நிறைய பேர் சொன்னது இவங்களால ஜெயிக்க முடியாது, ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எம்ஜிஆரும் பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல பாண்டிச்சேரியில, கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிறுத்தினாரு, ஒரு பிரச்சாரம் லைட்டா பண்ணாரு, அவ்வளவுதான். ஆனா தேர்தல் முடிவு மேஜிக்கா இருந்தது, ஆட்சிக்கு வந்துச்சு அதிமுக. சோ அந்த மாதிரி தாவேகாவும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஒரு புதிய கட்சிக்கு உங்க வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமா மாற்று அரசியல் தான் இந்தியாவை மாற்ற முடியும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, புதுச்சேரியும் ஒரு மாநிலமா இதுக்கான ஒரு பங்களிப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி பல கட்சிகள்ல இருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க? இப்போ வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கட்சி தாவதுன்றது ஒரு இயல்பான ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா அவங்க கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காங்களா, அவ்வளவுதான். இப்ப இங்க நிக்கிற எல்லா கேண்டிடேட்டுக்குமான ஓட்டு வந்து தாவேகா தலைவர் விஜய் ஃபேஸுக்கான ஓட்டு தான். இவங்களுக்கான தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கலாம், பட் ஓவராலா அது விஜய் அவர்களுக்கு நீங்க போடுற ஓட்டா தான் இருக்கும். நிச்சயமா பாண்டிச்சேரியினுடைய சிஎம் கேண்டிடேட் இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாமே வரும். இப்போ நிறைய சேனல்ஸ் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் கொடுத்து கேண்டிடேட் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு. அவங்க எல்லாருக்குமான ஒரு வீடியோவா தான் இது இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் ஷோகேஸ் பண்ணேன். ஒரு நார்மலான கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து புதுச்சேரி மக்கள் பயன்படுத்திட்டு இந்த இருபெரும் கட்சிகளுக்கு ஒரு சாட்டையடியை கொடுத்து புதிய அரசியல் மாற்றத்துல பயணிக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.